கண்ணு, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? டெய்லி ஒரு அரை மணி நேரம்னாச்சும் மேக்ஸு போட்டு பாருங்கள். நிறையா தரம் போட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மார்க் கிடைக்கும். ஈஸியாக கட் ஆஃப் மார்க் ரீச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம 12th நம்ம செகண்ட் சாப்டர் தாங்கன்னு பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சர்க்கிள் பார்க்க போகிறோம். சரியா? செகண்ட் சாப்டர் சர்க்கிள் அப்படிங்கும்போது பார்க்கன்னு எப்படி ஃபார்மேட்டில் இருக்கும்? மால்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இது டெஃபினட்டாக சர்க்கிளை தான் குறிக்கும். இட் ரெப்ரசன்ட் த சர்க்கிள். வித் சென்டர் என்னவாக இருக்கும்? இசட் நாட்டாக இருக்கும். ரேடியஸ் வந்து ஆராக இருக்கும். நல்லா பார்த்துங்க. மால்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர் இப்படின்னு இருந்தாவே இது வந்து இட் ரெப்ரசன்ட் என்னது? சர்க்கிள். இது சர்க்கிளை தான் குறிக்கும். இதனுடைய சென்டர் இசட் நாட்டு, ரேடியஸ் ஆர். அடுத்தது இதுலேயே பாருங்கள். மால்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் தேன் ஆர். பாருங்கள், லெஸ் தேன் ஆர்னா இட் ரெப்ரசன்ட் த சர்க்கிள் தான். ஆனால் அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். ரெப்ரசன்ட் த பாயிண்ட்ஸ் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். நல்லா பார்த்துங்க. லெஸ் தேன் ஆர்னா இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ரேடியஸை விட கம்மியாக இருக்குது. இது பாயிண்ட்டு, டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸு ரேடியஸை விட கம்மியாக இருந்தால் அது இன்டீரியர் பாயிண்ட்டு. பாருங்கள், அதே மாதிரி மால்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் த பாயிண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். நல்லா பார்த்துங்க கண்ணு. லெஸ் தேனாக இருந்தால் த பாயிண்ட்டு இன்டீரியரில் இருக்கும், சர்க்கிள்குள்ளே இருக்கும். அதே கிரேட்டர் தேனாக இருந்தால் சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கும். அப்போ எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இட் ரெப்ரசன்ட் த பாயிண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 219. ஸோ தட் மால்லஸ் ஆஃப் 3z minus 5 plus I equal to 4 represent a circle. இது ஒரு சர்க்கிளை குறிக்குதுன்னு நம்ம நிரூபிக்கணும். அப்படின்னா அதனுடைய சென்டர் என்ன அண்டு ரேடியஸ் என்ன? ஃபைண்ட் இட் சென்டர் அண்டு ரேடியஸ். ஃபஸ்ட்டு இட் ரெப்ரசன்ட் த சர்க்கிள். நெக்ஸ்ட்டு we can find சென்டர் அண்டு ரேடியஸ். இப்போ நமக்கு சொல்யூஷன் போகலாம். மால்லஸ் ஆஃப் 3z minus 5 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், இசட்டுக்கு பக்கத்தில் 3 இருக்கா? அப்போ இதை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொண்டு போகிறோம்? இங்கே பாருங்கள், இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அதனால் இசட்டுக்கு பக்கத்தில் இந்த 3 வேண்டாம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மு டிவைட் பண்ணணும், செகண்ட் டேர்மு, தேர்டு டேர்மு, அதே மாதிரி ரைட் சைடு எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே 3 கேன்சல் ஆயிருமா? இங்கே -5/3, இங்கே ப்ளஸ்ஸு I/3 ஈக்குவல் டு 4/3. அப்புறம் அடுத்தது பாருங்கள், நல்லா கவனமாக பார்க்கணும் இந்த இடத்துல தான். அப்போ மால்லஸ் ஆஃப் இசட்டு இங்கே என்ன பண்ணணும்? இந்த 2 டேர்ம் இசட் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 டேர்ம்லேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுக்கணும். அப்போ மைனஸை வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ 5/3 மைனஸ் I/3. இங்கே பாருங்கள், மைனஸை வெளியில் எடுத்து ப்ராக்கெட்டை போட்டுக்கிறீங்க. மைனஸை வெளியில் எடுத்தால் குறி மாறி போயிடும். பாருங்கள், 5/3க்கு குறி வந்து ப்ளஸ் போடுறோம், I/3க்கு குறி மைனஸ் போடுறோம். இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போய் பாருங்கள், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். சரியா போச்சா? நல்லா பார்த்துக்குங்க. மைனஸை வெளியில் எடுத்து ப்ராக்கெட்டை போட்டுக்கிறோம். மைனஸை வெளியில் எடுத்தால் குறி மாறும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? ஹென்ஸு இது சென்டர், இதுதான் சென்டர். அப்போ சென்டர் இசட் நாட், இதை பாயிண்டில் எழுதுகிறேன். என்ன போடுவோம்? 5/3 மைனஸ் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? 1/3. பாயிண்டில் எழுதிக்கிறேன். சென்டர் 5/3 மைனஸ் 1/3 ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஆர்கன் பிளேன். அதே ரேடியஸ் வந்து 4/3. புரிஞ்சுதா?
சென்டர் வந்து பாயிண்டில் எழுதுங்கன்னு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் 5/3, இமேஜினரி பார்ட்டு -1/3. இது புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு பாருங்கண்ணே. எக்ஸாம்பிள் 520 பாருங்கள். ஸோ தட் த மாலஸ் ஆஃப் z + 2i தெரியுதா லெஸ் தேன் 2 ரெப்ரசன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எ சர்க்கிள், ஃபைண்ட் இட்ஸ் சென்டர் அண்டு ரேடியஸ். இது இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். எந்த சர்க்கிளுக்கு? ஒரு சர்க்கிளுக்கு இது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். அந்த சர்க்கிளுடைய சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், மாலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 2 மைனஸ் ஐ ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோங்க. லெஸ் தென் அப்புறம் பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு 2ன்னு எடுங்க. அப்போ இது என்னென்னு எழுதலாம், இசட்டு. இங்கே பாருங்கள், மைனஸ் வெளியில் எடுக்கணுமா? இந்த ப்ளஸ்ஸில் என்ன இருக்குது, 2 மைனஸ் இருக்குது. அப்போ ஒரு மைனஸை வெளியிலையும் ஒரு மைனஸ் உள்ளேயும் வச்சுக்கோ. இங்கே மைனஸை வெளியில் எடுத்தால் அது ப்ளஸ் ஆயிரும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சிங்க. அதாவது இங்கே மைனஸ் போட்டாவே குறி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ மாலஸ்குள்ளே இசட்டு மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் குறி மாறும். அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். நல்லா பார்த்துங்க. இதை பாரு, மைனஸை உள்ளே கொண்டு போய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடுமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். மொத்தம் இந்த இடத்துல மைனஸை போட்டு ப்ராக்கெட்டை போட்டிங்கனாவே குறியை மாற்றிக்கிங்க. இங்கே ப்ளஸ் 2 வந்து -2ன்னு போட்டுக்கோ. இங்கே மைனஸ் ஐயை ப்ளஸ் ஐன்னு போட்டுக்கோ. ஓகேவா? ஈக்குவல் டு 2. அப்போ தேர்ஃபோர் பாருங்கள், மாலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஆஃப் -2 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 2. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆறுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இட் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள் வித் சென்டர். இசட் நாட் என்ன இருக்குது, இதனுடைய பாயிண்டில் எழுதுனா -2, 1, சென்டர் -2, 1 அண்டு ரேடியஸு ஆர் ஈக்குவல் டு 2 வந்துடுச்சா? அப்போ ஹென்ஸ் ஈக்குவல் டு இப்படி இருந்தால் இட் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள் வித் சென்டர் அண்டு ரேடியஸ் சொல்லுவோமா? அதே லெஸ் தேன் அப்படின்னா என்ன, அது பாயிண்ட்டு உள்ளே இருக்குது, சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஹென்ஸ் அதே கணக்கு, மாலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஆஃப் -2 ப்ளஸ் ஐ லெஸ் தேன் 2 ரெப்ரசன்ட் த பாயிண்ட் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் -2, 1 அண்டு ரேடியஸ் 2. இதே தான் ஈக்குவல் கொடுத்துருந்தா இட் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள், லெஸ் தேன் கொடுத்துருந்தா இன்டீரியர் பாயிண்ட், அதே கிரேட்டர் தேன் கொடுத்துருந்தா எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இவ்வளவு தான், ஒன்றுமே இல்லை. அதாவது ரேடியஸை விட குறைவான நீளத்தில் இருந்தால் பாயிண்ட்டு சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ரேடியஸை விட அதிகமான நீளத்தில் இருந்தால் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சுதா சங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. இதில் இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இசட் மைனஸ் இஸ் நாட் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா இது மைனஸில் எழுதுகிறோம் அப்படின்னாவே குறியை மாற்றிக்கணும். மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டை போட்டோம்னாவே குறியை மாற்றணும். ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸு ப்ளஸ் ஆகும். நாம் எழுதுனது சரியா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதை உள்ளே கொண்டு போய் பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கணும். பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஐ சரியாக வந்திருக்கா? அப்போ நாம் செய்கிறது சரி அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ புரிஞ்சுதா கண்ணு? இல்லை ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.